நான் அர்ஜுன் கிட்ட சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் அவனை எதிரியாவும் பார்க்கல. அவன் என் புருஷன். பிறக்க போற என் குழந்தைக்கு அப்பாவா ஆக போறவன். அவன் என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் என்னால அவனுக்கு அன்பை மட்டும்தான் கொடுக்க முடியும். அவன் என் வார்த்தையை வேணா நம்பாம போகலாம். ஆனா அவன் மேல நான் வச்சிருக்கிற காதல் நெஜோண்டி. அவனை எதிர்த்து நான் எதுவும் செய்யல. என் அக்காவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும்தான் நான் சில காரியங்கள் எல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் நான் அவனுக்கு புரிய வைக்கணும். அவனும் அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவன் என் அன்ப காதல புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல. நான் அவனுக்கு துரோகம் பண்ணலன்றத அவன் நம்பணும். அந்த நம்பிக்கை அவனுக்கு வரணும். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடணும்டி. எனக்கு புரியுது சத்யா. அர்ஜுன் அவங்க அம்மா மேல கண்மூடித்தனமான பாசத்துல இருக்கான். அதனால நான் என் அக்காவுக்காக செஞ்ச காரியத்தை அவன் தப்பா நினைக்கிறான். நான் அவனை தெளிய வைக்கணும் கல்யாணி. ஒரு தப்பு நடந்தா அதை செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும்னு புரிய வைக்கணும். அதனாலதான் செல்வநாயகியோடைய முகத்தெரிய கிழிச்சு அவங்க சுயரூபத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு வேலைய முயற்சியில நான் தோத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த விவாகரத்தை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கரெக்ட் தான். கோழ மாதிரி பயந்து பயந்து வாழ்றதை விட வீரனா ஒரு நாள் வாழ்ந்து சாகலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இப்ப துணிஞ்சிட்டேன்டி. சரி சரி, சூடாருது, காஃபியை குடி. நான் திரும்பவும் சொல்றேன் கல்யாணி, அர்ஜுன் செய்யறது கரெக்டா நான் செய்யறது கரெக்டான்னு ஒரு போட்டியில எல்லாம் நான் இப்படி செய்யல. அப்படி எந்த சேலஞ்சும் இல்ல. அவனை திரும்பி ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் இதை பண்ணல. அர்ஜுன் எனக்கு கொடுத்திருக்கிறது துரோகின்ற பட்டம். என்ன பார்த்து நம்பிக்கை துரோகின்னு சொல்லி காட்டுறான். நான் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அவனுக்கு என் மேல நம்பிக்கையே வரல. அது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? செத்து போயிடலான்னு போல இருக்குடி. எனக்கு நல்லா புரியுது சத்யா. நீ ஒரு மானஸ்தி. உன்னால ஒரு சுடுசொல் கூட தாங்கிக்க முடியாது. கரெக்ட். நான் துரோகி இல்ல. நான் என் காதலுக்கும் என் புருஷனுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலடி. நான் இத அர்ஜுனுக்கு புரிய வைக்கதான் இந்த ஒரு முடிவு எடுத்த. நிச்சயமா உன் அக்கா வாழ்க்கைய காப்பாத்த நினைச்ச தியாகி நீ. அத நீ அர்ஜுனுக்கும் புரிய வைக்கணும். அதையும் மீறி ஒருவேளை நான் அவன் வாழ்க்கையில இருந்து விலகி போனாலும் நான் துரோகிங்கிற நினைப்ப அவன் மனசுலயே விட்டுட்டு போக கூடாதுடி. அவன் ஒரு நம்பிக்கை துரோகியாவும் பார்க்க கூடாது. என் பக்கத்து நியாயத்தை அவனுக்கு நல்லா புரிய வச்சுட்டுதான் அவன் வாழ்க்கையை விட்டே நான் போகணும். என்னோட நோக்கம் கிளியரா இருக்கணும். அதே போல அவன் மேல நான் வச்சிருக்கிற காதலும் கிளியரா இருக்கணும். அத அவனுக்கு புரிய வைக்கணும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என்னைக்கு நான் அவனை முதல்ல பார்த்தனோ, எப்படி அவனை முதல்ல காதலிச்சனோ அதே போலதான் இப்பவும் நான் அவனை காதலிச்சிட்டு இருக்கேன். எப்பவும் அவனை காதலிப்பேன். என் வாழ்க்கையில இனிமே கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளை இருக்கான்னா அது அர்ஜுன் ஒருத்தனாதான் இருப்பான். நீ அவரை இவ்ளோ லவ் பண்றியடி. இத கூட அர்ஜுன் புரிஞ்சிக்காம உன்னை தொடர்ந்து காயப்படுத்திட்டே இருக்காரேடி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லடி, எல்லாம் ஒரு நாள் எனக்கு புரியும். புரியுற காலமும் நேரமும் வரும். எங்க அக்கா தேவிக்காக எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து அது வரைக்கும் பார்த்ததே இல்லாத சென்னைக்கு வந்து செல்வநாயகிங்கிற அவ்வளோ பெரிய ஆளோட மோதி ஜெயிச்சு எங்க அக்காவை என்னால அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சதுன்னா என்னோட வாழ்க்கைக்காக நான் செய்யாத தப்புக்காக நான் எவ்வளவு போராடுவேன். என் மேல விழுந்த நம்பிக்கை துரோகின்ற பழிய மாத்துறதுக்கு நான் கண்டிப்பா போராடுவேன். என்னால நிச்சயம் அந்த கலங்கத்தை துடைக்க முடியும். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஐயனார் துணையா இருப்பாருடி. ரொம்ப கரெக்ட் சத்யா. ஆனா நீயே அவசரப்பட்டு டிவோர்ஸ் பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கிற? அதுக்கு இன்னும் 1 வருஷம் அவகாசம் இருக்குல்ல. எப்படியும் இந்த டிவோர்ஸ் நடக்க போறது இல்ல. அதுக்குள்ள உன் நல்ல எண்ணம், நீ ஏன் இதை செஞ்சேன்னு புரிஞ்சு அர்ஜுன் நிச்சயம் உன்னை ஏத்துக்கதான் போறாரு. செல்வநாயகி அக்கா தேவிய கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அத நான் ஆதாரத்தோட அர்ஜுன் கிட்ட நிரூபிச்சிட்டாலே போதும்டி. அம்மாவோட இன்னொரு முகம் எவ்வளவு மோசமானதுன்னு அவனே புரிஞ்சுப்பாண்டி. அவன் அதை ஏத்துப்பானா? அவனோட ஈகோ அவனை ஏத்துக்க வைக்குமான்னு கூட நான் கவலைப்படல. அவன் திருந்துறதையும் அவனை ஏத்துக்கிறதையும்
நான் கடவுள்கிட்டயே விட்டுறேன்டி. இல்லடி, நீங்க நிச்சயமா பிரியவே மாட்டீங்க. உன் வயித்துல வளர்ற உங்க குழந்தை உங்களை பிரிய விடாது. நல்லதே நினைக்கிறேன், நல்லதே நடக்கட்டும். இந்த நம்பிக்கையோட நான் செல்வநாயகிக்கு எதிரா தைரியமா எந்த பின்விளைவுகளையும் பத்தி கவலைப்படாம இருக்க போறேன். ஆல் தி பெஸ்ட் சத்யா. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்டி. உண்மையை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே ஆகணும்.